பட்ஜெட் வந்து 2500 ரூபா தரேன்னு சொன்னாரு, ஆனால் தரல. இந்த வாட்டி எப்படி பார்க்குறீங்க? தருவார் எங்களுக்கு தருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை. ஆனால் இந்த பட்ஜெட்டில் சொல்லலையா? சொல்லுவார், தருவார், தராத போக மாட்டார். இப்போ தான் ஆட்சியில் உட்காந்தாங்க, எல்லாம் தருவாங்க. தருவார் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. உங்கள் விலை ஏறி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். ஓகேங்களா? இதுக்கு எல்லாருமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாமல் இல்லாதவங்களால இப்போ 8 கிராம் தங்கம் அப்படின்னும் போது இருக்கிறவங்க வாங்க முடியும், இல்லாதவங்களால வாங்க முடியாது. அவங்க எங்கே போவாங்க? இதை வச்சுதான் அவங்க பொண்ணை கரை சேர்ப்பாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். இவ்வளவு நேரம் அம்மா ஆட்சி பண்ணிட்டாங்க, அப்பா ஆட்சி பண்ணிட்டாங்க, அண்ணன் ஆட்சி பண்ணிட்டோமே, என்ன தப்பு இருக்கு? ஒரு தங்கச்சியா நான் அவருக்கு ஆதரிக்கிறேன். அவர் ஆட்சி நல்லாவே தான் இருக்கும், நல்ல முறையில தான் அவர் செய்வார். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை வைக்கணும். எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே பிறந்த குழந்தைகளுக்கு அதுவும் சந்தோஷமான விஷயம் தான். அவர் செய்யற எல்லா விஷயமும் சந்தோஷமான விஷயம் தான். இப்போ 2500 ரூபாய் தரப்போறாருல, அது ரொம்ப எவ்வளவு இல்லாதப்பட்டவங்க அது எவ்வளவு பெனிஃபிட் வருது. இப்போ இல்ல, நான் கேரளாவில் இருக்கு. വിജയ് സാറിനെ പാക്കുന്നത് കേരളയിൽ പാലക്കാട് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. പറഞ്ഞാൽ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. എല്ലാ കാര്യത്തിനും മുൻപിൽ നിൽക്കുന്നതാണ് വിചാരിച്ചു. പറയുന്ന കാര്യം അതെല്ലാം ചെയ്തിരുന്നാണ് ഞാൻ നിരക്കുന്നത്. അതുമാതിരി ആവട്ടെ. എത്ര ദിവസമായാലും എത്ര സന്തോഷം എന്ന് പറഞ്ഞറിയിക്കാൻ പറ്റൂല. അതുമാതിരി നല്ല ആളാണ് വിജയ് സാറ്. അത് അവര് നമുക്ക് ഏതാണ്ട് പ്രശ്നം വന്നാല് അതിൽ ഇടപെട്ട് അത് സീക്രം ആയിടുന്ന് നനക്കരുത്. ഞാനും അതുമാതിരി കഷ്ടത്തിൽ ഇരിക്കുന്ന ആള്. ஐயோ ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு ஃபீல் பண்றது எனக்கு சொல்ல முடியல. அது மாதிரி இருக்கு. கேரளால நிறைய ஃபேன் இருக்குது விஜய் சாருக்கு. இல்ல அப்பா நான் எவ்வளவு வாட்டி இந்த முன்னாடியிலே வந்து நிக்கிறேன். வண்டி போகும்போது ஒரு வாட்டி பாக்குறதுக்கு முடியல. இப்பதான் கண்ணால பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட பேசிட்டு நான் மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில இருந்து வர்றேன். நான் வந்து இன்னைக்கு வந்து இளைஞர் விருது வந்து வாங்கியிருக்கேன் முதலமைச்சர் கையில இருந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சமூக சேவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. இதை பாக்குறது மூலமா இன்னும் நிறைய பேர் வந்து தன்னோட சமூக சேவையில் நிறைய ஈடுபாடோட இருக்கணும். என்னன்னா, முதுகலை சமூக பணி படிப்பு படிச்சுட்டு நாங்க இந்த சர்வீஸ் உட்காந்தவொடனே 2500 ரூபா போட்ட முடியுமா? ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிடையாது இல்ல. முட்டை மார்க்கு எப்படி கொடுப்பாரு அவரு? அது அவரு தான் முட்டை போட்டு உட்காந்துருக்கணும். உதயநிதி ஸ்டாலினையும் அவங்க அப்பாவும் இல்லை, இப்படி ஜீரோன்ற வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் அந்த பட்ஜெட் போட்டிருப்பாங்க. 0 மார்க் சொல்லி என்ன பிரயோஜனம்? எதிர்ப்பு எது இருக்கோ அது சொல்லுங்க, அவ்வளோதான். 2500 தரேன்னாரு, அந்த அறிவிப்பு வரல. 6 சிலிண்டர் தரேன், அந்த அறிவிப்பு வரல. எப்படி பார்க்குறீங்க? அவர் கொஞ்சம் இப்போ பணம் இல்லை, அதை நான் பட்ஜெட் கணக்கு பார்த்துட்டு நான் போடுறேன்னு சொல்கிறாரு. சரி, அவங்க 3 வருஷம் கழிச்சு தானே போட்டாங்க. இவர் இப்போ உடனே அந்த 1000 ரூபாயும் போட்ட துறையில் வந்து கூடுதலாக வந்து நிதி ஒதுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ பசங்க ரொம்ப அந்த ட்ரக்ஸ் விஷயத்தால் இப்போ ரெருப்பி அவர் ஸ்போர்ட்ஸ் விடு ட்ரக்ஸை விடுன்ற ஒரு இது பண்ணார். அந்த விதத்தில் இது கூடுதல் நிதி ஒதுக்கிறது ஒரு நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. தாய்மாமா ஒரு பண்ணுறதே பெரிய விஷயம். இப்போ அவர் வந்து பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்தையும் பண்ணுறன்றது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு சவரன் நினைக்கிறேன், 1 சவரன் ஆகியும் பட்டு படையும் கொடுக்கணுன்றாரு. அதோட ப்ரொசீஜரை ரொம்ப நல்லா வாழணும், அவ்வளோதான். இது சினிமா அப்போ ஏற்கனவே அவரும் கதை எழுதி வந்தவங்க தானே. இப்போ எம்ஜிஆர் நடித்து முதலமைச்சர் அவர் நல்லாவே எல்லாத்துக்கும் நல்லது பண்ணார். அவர் நடித்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு போட்டோம். இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். மக்களுக்கு விலைவாசி கம்மி பண்ணி அவங்க வாழ்கிறத பார்க்கணும். அதை முதல்ல நீங்கள் பேட்டி எடுத்து பண்ணுங்க. விலைவாசியின் போது மக்களால் பொழைக்க முடியாது. அதை கம்மி பண்ணி ஓசுன்ற பொருள் இலவசம் கொடுக்கறத, இந்த பஸ்ஸு விட்டாங்க அது விட்டுருங்க. ஆனால் இந்த ஓசுன்றதை வந்து பேச்சே இருக்கக்கூடாது. நல்ல அரசியல் ஆளும்போது நல்லபடியாக இருந்தாருன்னா ஒரு 10 வருஷம் என்ன, ஒரு 15 வருஷம் கூட வரலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் கையில் தான் இருக்குது. மக்களுக்கு நல்லது பண்ணுறதும் கெட்டதும் நினைக்கிறதும் அவர் கையில் தான் இருக்குது.